ஆப்கன்ல இருக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளத்தை அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்டுக்கொண்டிருந்தார். அதை முடியாதுன்னு சொல்லி தலிபான்கள் நிராகரிச்சுட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாகி இருக்கிறது. இப்பதான் ஆப்கனுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதலும் அதிகமாகி இருக்கிறது. இப்ப இந்த டயத்துல ட்ரம்ப் அந்த விமான தளம் எனக்கு வேணும்னு கேட்கிறார் அப்படின்னா ஆப்கனுக்குள்ள இருக்கக்கூடிய விமான தளத்தில் இருந்து கொண்டே ஆப்கனை கட்டுப்படுத்தி பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதற்கு ட்ரம்ப் தந்திரம் செய்கிறார் அப்படின்னு பொருள். அதை தலிபான்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தலிபான்களை தங்களுடைய கைவசம் வைத்துக் கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்தியாவும் புரிந்து கொண்டிருக்கிறார். குறிப்பா மோடியும் ஜெய்சங்கரும் புரிந்து வைத்திருக்கிறார். இது தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் அப்படின்னு புரிந்து கொண்டால் அது தவறு. இந்த போர் மூலமாக அல்லது இந்த மோதல் மூலமாக நமக்கு கிடைக்கிற தோற்றம் தாலிபான் வெர்சஸ் பாக் அப்படிங்கிறதா. ஆனால் இதுக்குள்ள பொதிந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்தியாவின் பலம் அப்படிங்கிறது தான். இந்தியா தீர்மானிச்சு செக் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பாகிஸ்தானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பார்டர் ஸ்டேட்டை எப்படி அதனால் இயக்க முடியும் அப்படிங்கறத உணர்த்துவதாக இந்த மோதலை நாம் பார்க்க வேண்டும். ஆனா இந்த மெசேஜ்